தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஒரு காலி மனை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா நிச்சயமாக மாற்றும். காலி மனையே மாற்றுமா? காலி மனையே மாற்றும். அப்ப காலி மனைக்கு வாஸ்து இருக்கா? நிச்சயமா உண்டு. தெற்கும் மேற்கும் மலைகள் வந்து இயற்கையாகவே ஒரு ஊரணியோ ஒரு ஆறோ வந்து ஈசான்யத்தில் வந்து அந்த காலி மனையை வந்து நம்ம வடமேற்கு மேற்கில் ஒரு ரோடு வரா மாதிரி ஒரு மனை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா யூ மார்க் மை வேர்ட்ஸ். தென்மேற்கில் போட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த நபர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ப்ராப்ளம் வரும். இல்லை சார் நான் வடமேற்கில் போட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு திருமணமாகாத வீட்டுக்குள்ளே ஒரு போர் வரலாமா அப்படின்னா போர் வரக்கூடாது. சார் இப்போ வீட்டுக்குள்ள எனக்கு இல்லை இடம் இல்லை சார், நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் அமைச்சிட்டோம் சார். யார் வீட்டிலலாம் வடக்கில் ஜன்னல் திறந்துருக்கோ அவங்க வீட்டில் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் மேடம். இதை நான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா அரபு நாடுகள் வந்து என்ன சம்மந்தம்னா ராகு சம்மந்தப்பட்டது. அப்போ ராகு சம்மந்தப்பட்ட நாடுகளுக்கு நம்ம ஃப்ளைட் ஏறி போயிட்டு சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக வாஸ்து கன்சல்டன்ட் ஜெயபிரகாஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். சொல்லுங்கள் சார். நம்ம கட்டின வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறது, அதில் ஏதாவது பிரச்சனைனா இடிச்சிட்டு ஆல்ட்ரேட் பண்ணுறது, இதுதான் நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கீங்க. பரிகாரம்லாம் கிடையாது, இதுதான் சொல்யூஷன் சொல்லிட்டு. இன்றைக்கி நான் என்ன கேட்க போகிறேன்னா, கட்ட போகிற ஆரம்பத்தில் இருந்தே ஒரு விஷயத்த சரியாக செய்யணும். இப்போ பூமி பூஜை போடுறாங்கன்னா அதுக்கு முதல்ல வெட்டக்கூடிய அந்த குழி இருக்குல்ல சார், அந்த குழி எந்த திசையில் சார் அமைக்கணும்? ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஒரு விஷயத்தை சரியாக பண்ணோம்னா அது இறுதி வரை எல்லாமே சரியாக போகும்ன்றது ஒரு நல்ல விஷயம். பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாள் கிழமை செய்வதை நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள். அப்போது அந்த குழின்றது எங்கே வெட்டணும் அப்படின்னா ஈசான்யத்தில் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஒரு சாதாரண மேஸ்திரியே செஞ்சிடுவார் அந்த பூமி பூஜையை. அதற்கப்புறம் நம்ம ஒரு இடத்துல வீடு வாங்குகிறோம், இல்லை வந்து ஒரு காலி மனை வாங்குகிறோம், அந்த மனை எங்கே வாங்கினால் சிறந்தது அப்படின்னா இப்போ எல்லாருமே லே அவுட் போடுவாங்க. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து ரியல் எஸ்டேட்டு பண்ணி நல்லா கோடீஸ்வரனாக ஆகணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அந்த சார் இந்த மனையை வாங்கிடுங்க சார், இது நல்லது சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும், பணம் வரணும். ஆனால் நம்ம வந்து ஒரு வாழ போகிறோம், ஒரு காலி மனை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா நிச்சயமாக மாற்றும். காலி மனையே மாற்றுமா? காலி மனையே மாற்றும். அப்ப காலி மனைக்கு வாஸ்து இருக்கா? நிச்சயமா உண்டு. ஒரு காலி மனையானது அந்த மனை வந்து நமக்கு ஒரு 60க்கு 40 2400 ஸ்கொயர் ஃபீட்னா அது வந்து எந்த இடத்துலையுமே கோஸ் வரக்கூடாது, எந்த இடத்துலையுமே நீண்டு இருக்கக்கூடாது. கிழக்கு என்ன அளவு இருக்கோ அதே தான் வந்து மேற்கு அளவு இருக்கணும், வடக்கு என்ன அளவு இருக்கோ அதே தான் தெற்கு அளவு இருக்கணும். இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு லே அவுட்டில் ஒரு இயற்கையான சூழலில் தெற்கும் மேற்கும் மலைகள் வந்து இயற்கையாகவே ஒரு ஊரணியோ ஒரு ஆறோ வந்து ஈசான்யத்தில் வந்து அந்த காலி மனையை வந்து நம்ம வடமேற்கு மேற்கில் ஒரு ரோடு வரா மாதிரி ஒரு மனை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா யூ மார்க் மை வேர்ட்ஸ். நான் இது வரைக்கும் யாருக்கும் சொன்னதில்லை, உச்சக்கட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணுவோம் மேடம். ஓகே சார். சரி, இப்போ ஈசான்யத்தில் நீர் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை நான் சென்னைக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா அப்போ ஈசான்யத்தில் போர் போடுறது மூலமா நீங்கள் சொன்ன அந்த நல்ல வாழ்க்கை கிடைக்குமா சார்? ஷூர். நம்ம ஈசான்யத்தில் தானே போர் போட்டாகணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிளாட் இருக்குது, இல்லது ஒரு என்ன வடக்கில் போடணும் இல்லைன்னா கிழக்கில் போடணும். வடக்கும் கிழக்கும் சேர்ந்தது தான் ஈசான்ய மூலை. இல்ல சார், எங்க நீரோட்டம் இருக்கோ அங்கதானே சார். அது தவறு மேடம். இப்போது நீங்கள் தவறாக வந்து சார் எனக்கு வந்து எங்கே நீரோட்டம் இருக்கோ நான் வாட்டர் டிவைனரை கூப்பிடுறேன், நான் வந்து தென்கிழக்கில் போட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த தென்கிழக்குக்கு உண்டான உரிய நபர்கள் பாதிக்கப்படுவார்கள். தென்மேற்கில் போட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த நபர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ப்ராப்ளம் வரும். இல்லை சார் நான் வடமேற்கில் போட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணோ ஒரு பையனோ இருக்கான் அப்படின்னா அவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான். ஓகே சார். சார், இப்போ ஈசான்யத்தில் போர் போடணும் அப்படின்ற விஷயத்த இப்போ வலியுறுத்தியாச்சு.
ஈசானியத்துல வந்து வெளியே வீட்டுக்கு வெளியே போர் போடுறத தள்ளி இப்போ சிலர் வந்து போர் எங்க வேணுமோ அங்க போட்டுடுறாங்க. ஈசானியத்திலே கொஞ்சம் வீட்டுக்குள்ள கூட போட்டுடுறாங்க. அதுக்கு மேல வந்து ரூம் கட்டிடுறாங்க. இப்படி கட்டுறது நல்லதா சார்? தவறு மேடம். ஓகே. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு போர் வரலாமா அப்படின்னா போர் வரக்கூடாது சார். இப்போ வீட்டுக்கு எனக்கு இல்லை இடம் இல்லை சார், நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் அமைச்சிட்டோம் சார், சரியா அப்படின்னா தவறு. அது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் உங்களை வாழ விடும். அதற்கப்புறம் நீங்கள் வீட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையை அது ஏற்படுத்தும். பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே போர் வந்துருச்சு, இல்லை வீட்டுக்குள்ளே நான் சம்பு வச்சுட்டேன் சார், லிவிங் ரூமில் சம்பு இருக்குது சார், நான் என்ன சார் பண்ண முடியும், ராயபுரத்தில் இருக்கேன், நான் வந்து மவுண்ட் ரோட்டில் இருக்கேன் சார், அதெல்லாம் என்ன சார் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்னா அந்த இடம் வந்து கமர்ஷியலாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஓ, இப்போ கமர்ஷியல் வேணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சம்ப் வச்சு கட்டினா அது கமர்ஷியல் நல்ல பிஸ்னஸ் போகுமா சார்? நிறைய சூட்சமங்கள் அதில் இருக்குமா, நிச்சயமாக மாறும். ஓகே. ஒரு உதாரணத்துக்கு படிக்கட்டை நான் வந்து வேற ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் போட்டுட்டேன் அப்படின்னா, எந்த இடம்னா ரிவீல் பண்ண வேணாம், அந்த இடத்துல நான் படிக்கட்டோ அல்லது அந்த இடத்துல லிஃப்ட்டோ நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடமானது சுத்தமாக கமர்ஷியல் பில்டிங்காக மாறிவிடும். ஓகே. வாஸ்துல மிகப்பெரிய சூட்சமங்கள் இருக்குது. ஒரு சாதாரண படிக்கட்டை மாற்றுவதும் ஒரு சாதாரண லிஃப்ட்டை நம்ம இடத்த சேஞ்ச் பண்ணுறதும் ஒரு தேவையில்லாத ஒரு கோஸ் மனையை நம் சரி செய்வதும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நிறைய பில்டிங் பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையில் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும், ஆனால் அந்த இடம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், அவங்கக்கிட்ட மட்டும் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ரிச்சி ஸ்ட்ரீட் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கடை மட்டும் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அங்கே வாஸ்து பேசுகிறது. அந்த பில்டிங்கில் குறிப்பிட்ட இடத்துல படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்டு நீங்கள் கேட்கலாம், சார் தவறு தானே சார்? ஆமாம் தவறு தான், அந்த படிக்கட்டு தவறு தான். அதுக்கு மிகப்பெரிய வியாபார நுணுக்கமான இடத்தை அது ஏற்படுத்திவிடும். ஓகே, அது குடும்ப சூழலுக்கு தவறு, வியாபாரத்துக்கு சரி அப்படின்னு சொல்ல முடியாது. தவறுனா தவறு தான், அது வந்து கார்ப்பரேட்டாக மாறிடும். ஓகே. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க கோர்ஸ் மனை இருக்கக்கூடாது, ஒரு பகுதி மட்டும் நீண்டு இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு மூளை மட்டும் நீண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இடம் வாங்கும் பொழுது அதை பார்க்காம வாங்கியாச்சு, ஒரு மூளை வந்து நீண்டு தான் இருக்குது, கோர்ஸாக தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நம்ம எப்படி சரி செய்யலாம் சார்? மேடம், அப்போது நீங்கள் வந்து ஈசான்யம் நீண்டு போச்சு. நிறைய பேர் வந்து இந்த கரூர், அந்த காங்கேயம் அந்த பகுதியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈசான்யம் நீண்டு இருக்கிற மனைகளாக பார்த்து வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களே ஒரு 2 அடி ரோட்டில் நீட்டிப்பாங்க. ஏன்னா ஈசான்யம் வளர்ந்தால் நல்லது, செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்வாங்க. ஈசான்யம் வளரக்கூடாது, வளர்ந்தால் அது தைராய்டு சம்மந்தப்பட்டது. சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கு அடைச்சிருவாங்க. பிராமின்ஸ் வீடுலாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு அடைப்பட்டு இருக்கும். சார் வாஸ்துவோட பேசிக் ரூலே கிழக்கு திறந்திருக்கணுன்றது. ஆமாம், பேசிக் ரூலே கிழக்கும் வடக்கும் திறந்திருக்கணும். ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு அடைப்பட்டு இருக்கும். கிழக்கு அடைப்பட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய நாலேஜ் வந்து கிராஸ்ப் பண்ணி வைக்கலான்றது அவங்களுடைய நம்பிக்கை. சரிங்களா? ஆனால் கிழக்கில் நமக்கு காலியான இடம் வேண்டும், கிழக்கு திறந்திருக்க வேண்டும், ஒரு ஜன்னலாவது இருக்க வேண்டும். இதுதான் வந்து ரூலு. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, சார் நீண்டு இருக்குது சார், அதை எப்படி சரி பண்ண முடியும், இல்லை கட் ஆகிடுச்சு சார் அதை எப்படி சரி பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இடத்த நம்ம அளக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 32 இருக்குது கிழக்கில், மேற்கில் 30 இருக்குது. அந்த 32 இந்த இடத்துலையும் 30 இருக்குன்னா இதை 32 ஆக்க முடியுமா? முடியாது. பக்கத்தில் இருக்கவன் சண்டைக்கு வருவான். அப்போ அந்த 2 அடியை வந்து நம்ம குறைக்கணும். அங்கே 30னா இங்கேயும் 30 பிடிக்கணும். சார் எனக்கு 2 அடி வேஸ்ட்டாக போகுது சார், யாரோ ஒருத்தங்க அனுபவிக்கிறாங்க சார் அப்படின்னா அதை நம்ம வேஸ்ட்டாக விட்டுட்டு தான் வரணும். ஓகே சார். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ அந்த 2 அடி வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறவங்க காம்பவுண்ட் வால் மனை எப்படி இருக்கோ அப்படி போட்டுட்டு வீடை சதுரமாவோ செவகமாவோ கட்டிக்கலாம்ல சார்? தவறு மேடம். ஒரு வீடு சதுரம் செவகமாக இருக்குன்னா காம்பவுண்டும் சதுரம் செவகமாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் வீடு மட்டும்தான் எனக்கு பேசுமான்னா காம்பவுண்டு மஸ்ட்டு. காம்பவுண்டு மிகப்பெரிய விஷயங்களை நமக்கு பேசும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஈசான்யமோ அவருடைய ஆக்னியமோ நமக்கு பாதிப்பு வரக்கூடாது. அதுக்காக தான் 4 பக்கமும் நம்மளுடைய காம்பவுண்டு போட்டுக்கிறதே தவிர, காம்பவுண்டை நான் கோஸாக கட்டிக்கிறேன் இருக்கிற இடத்துக்கு, வீடு மட்டும் நான் நீங்கள் கேட்குற மாதிரி சதுரம் செவகமாக கட்டிக்கிறேன் அப்படின்னா நம்மளே ஏமாத்திக்கிறதா அர்த்தம். ஓகே. அப்போது நமக்கு அந்த கோஸ்மனை வேலை செய்யுமானா நிச்சயமாக 100% கோஸ்மனை வேலை செய்யும். எது தவறோ அதுதான் வாஸ்துவில் ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக பக்காவாக வேலை செய்யும். ஓகே.
இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆக்னேயத்தில் வந்து நீங்கள் கோஸ்மனை வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? அங்கே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பாங்க. அந்த பெண்கள்லாம் கொஞ்சம் ஒரு எடுத்தவுடனே என்ன அப்படின்னு தான் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தென்மேற்கு கோஸ்மனையாக வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் டைவர்சிஸ் இருப்பாங்க, வாழா வெட்டிங்க இருப்பாங்க. சார் இப்போ வடமேற்கு கோஸ்மனையாக வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த இடத்துல சினிமா பிரபலங்கள் இருப்பாங்க, அப்போ அந்த இடத்துல வந்து வக்கீல் இருப்பாங்க, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் வடமேற்கு கோஸ்மனையானது செய்துவிடும். அப்போ கோஸ்மனை நல்லதும் செய்யுமா கெட்டதும் செய்யுமா? இழப்புடன் கூடிய வெற்றி மேடம். ஓகே, கோஸ்மனை. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ கோஸ்மனை அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசிட்டோம். இப்போ சதுரம் செவ்வகமாக நம்ம லேண்ட் இருக்கிறோம். ஒரு சில இடங்களில் சென்னையில் பார்த்தீங்கன்னா செவ்வகம் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நீண்டு இருக்கும். அதாவது 20க்கு 100, 20க்கு 120 அப்படி இருக்கும். இந்த மாதிரியான மனைகளை நாம் எப்படி வாஸ்து குறை இல்லாமல் சரி செய்ய முடியும் சார்? பக்காவான கேள்வி. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் கிராமப்புறத்தில் இந்த வாஸ்து அரையும் குறையுமா படித்த சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாம்பு மனை அப்படின்வாங்க. நம்ம ஒரு 2000-3000 வீடுகள் பார்க்கின்ற பொழுது அதிகமாகவே பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கும்னா நீங்கள் கேட்ட மாதிரி 20க்கு 100 அடி 200 அடிலாம் இருக்குது. அதை எங்கே பார்க்கலாம் பக்காவான்னா சென்னையில் இப்போ பார்க்குறது கஷ்டம், காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம். சென்னையில் இப்போ அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல். ஆமாம், இப்போ அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் பண்ணிட்டாங்க, கடையும் வந்து பாதி பாதி வெட்டி விற்றுட்டாங்க. நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா 20 அடி தான் இருக்கும், 100 அடி பெரிய கடை. அந்த அந்த புடவை கடை பேர்லாம் வேணாம், புடவை கடைகள் அப்படி தான் இருக்கும். அப்போது அது நான் அதை தான் சொல்கிறேனே சார், வாஸ்து குறைபாடு இருக்குது சார், அந்த இடம் வந்து உங்களுக்கு கமர்ஷியலாக மாறிடும் மேடம். ஓகே. அப்போ அந்த இடத்துல நம்மளால் 4 பக்கம் காம்பவுண்ட் போட முடியுமா? முடியாது. அப்போ அந்த இடம் என்ன ஆகும்னா மக்கள் கூடுவார்கள், கலைந்து விடுவார்கள். வியாபாரம் பண்ணலாம், மக்கள் கூடுவார்கள், கலைந்து விடுவார்கள், பணம் வரும். அந்த பணமானது கூட கொஞ்சம் நோயும் வரும். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவேன், வாஸ்துவில் இது மாதிரி இடத்துக்கு வாஸ்து பார்க்க போனால் ஐயா காம்பவுண்ட் கட்ட முடியாது, நீ கட்டவும் மாட்ட, பக்கத்தில் சேர்த்து தான் கட்டுவ, உனக்கு சில இடங்களில் நான் சொல்கிற இடத்துல உன்னால் படிக்கட்டு போட முடியாது, அந்த இடத்துல லிஃப்ட்டு போட்டால் தான் நீ எல்லா பேக்கேஜஸ்லேருந்து புடவையிலேருந்து ஏற்ற முடியும், அந்த லட்சணத்தில் நீ அண்டர் கிரவுண்டு வர கேட்ப, பக்கா வாஸ்து பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. 30%, 35% தான் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம்னு எடுத்தோம்னா அன்னதானம் தான். ஓகே, வேற எதுவும் கிடையாது. ஒரு நீண்ட மனை இருக்கு, அந்த மனையை 4ஆவோ 5ஆவோ பிரித்து நம்ம சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு திசையில் வாசல் வரும். அப்படி வாசல் வரும் பொழுது சிலர் கிழக்கு வாசல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, சிலர் மேற்கு வாசல் பெஸ்ட்டுன்னுவாங்க. இப்படி ஒரே காம்பவுண்டுக்குள்ள 4 திசையில் 4 வாசல் வருதுன்னா எந்த வாசல் சார் பெஸ்ட்டாக இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் 4 வாசலுமே பெஸ்ட்டு மேடம். 4 வாசலுமே சூப்பர் வாசல். அந்த உள்ள எந்த இடத்துல நம்ம அமைப்புகள் அமைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் பேசும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க எது பெஸ்ட்டு வாசல்னு, சூப்பர் வாசல் அப்படின்னா வடக்கு வாசல் தான். வடக்கு வாசல் பிரமாதமான வாசல். ஏன் சார் வடக்கு வாசல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வடக்குலையும் கிழக்குலையும் நான் எப்பயுமே சொல்வேன் ஜன்னல் இருக்கணும், அது 100% திறந்துருக்கணும். எப்பயுமே கிழக்கு பார்க்குற வீட்டுக்கு வடக்கில் ஆக்சுவலாக ஜன்னல் திறக்கவே மாட்டாங்க, சும்மா மூடி வச்சுருப்பாங்க. நானும் வச்சுருக்கேன் ஜன்னல், ஒரு ஃப்ரெஞ்சு விண்டோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு மூடி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வடக்கு வாசல் வச்சிட்டோம்னா திறந்து தானே ஆகணும், திறக்கணும் மூடணும், அது நடக்கணும்ல. ஏன் வடக்கு வாசல் பெஸ்ட்டு அப்படின்னா வடக்கு என்பது பணம் சம்மந்தப்பட்டது. அப்போ யார் வீட்டிலலாம் வந்து வடக்கு வாசல் இருக்கோ, யார் வீட்டிலலாம் வடக்கில் ஜன்னல் திறந்துருக்கோ அவங்க வீட்டில் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் மேடம். ஓகே, இதை நான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வடக்கில் ஒரு ஜன்னல் இருந்தது, அதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இல்லை வாஸ்துலாம் ஆராய்ச்சி பண்ணணும்ல, இது உண்மையாக நடந்தது, நான் க்ளோஸ் பண்ணுறேன். மணி ஃப்ளோ எனக்கு தடங்கல் ஆகுது. வடக்கில் நீங்கள் ஒரு ஜன்னலை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தாய் மாமாவுக்கு அடிபடும். அதுக்குன்னு யாராவது தாய் மாமா மேலே கோவம் வந்துன்னா வடக்கு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அடிபட்டுரும். அதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த வடக்கு வாசலை நான் திரும்ப அந்த ஜன்னலை திறந்து விட்டுட்டேன், மணி ஃப்ளோ ஃப்ரீ ஆகிப்போச்சு. ஓகே. அப்போ வடக்குக்கும் பணத்திற்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா சம்பந்தம் உண்டு. அப்போ கிழக்கில் ஜன்னல் மூடலாமா? ஜன்னல் திறந்துருக்கணும், மூடலாமான்னா மூடக்கூடாது.
கிழக்கு ஜன்னலில் இல்லாமல் நான் மூடிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அறிவு வரும், ஆற்றல் வரும். ஆனால் அந்த அறிவு ஆற்றலும் பயன்படுமா அப்படின்னா பயன்படாது. டென்ஷனாக இருக்கும், தண்ணி அடிச்சிட்டு இருப்பான், பப்புக்கு போவான், ஜாலியாக இருப்பான். அவனால் அந்த குடும்ப தலைவனால் அந்த குடும்ப தலைவிக்கும் அந்த குழந்தைகளுக்கும் 1% கூட பிரயோஜனம் இருக்காது. அப்போது நமக்கு கிழக்கு பக்கம் மூடலாமான்னா மூடக்கூடாது. அப்போ எந்த வாசல் சிறந்தது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வடக்கு வாசல் சிறந்தது. சார் அதுக்கு அடுத்தது எந்த வாசல் சிறந்தது சார்? நான் வந்து ஒரு பயங்கர செழிப்பாக இருக்கணும் சார் அப்படின்னா தெற்கு வாசல். என்ன சார் நீங்கள் தெற்கு வாசல் சிறந்ததுன்னு சொல்கிறீங்களே சார்னா, தெற்கு என்பது பிஸ்னஸ் மேன் சம்மந்தப்பட்டதுமா. ஓகே சார். யார் வீடுலாம் தெற்குல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தெற்கு வாசல் வச்ச வீட்டில் போய் இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம். யார் வீடெல்லாம் தெற்கு பார்த்த வீடோ அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள், பிஸ்னஸ்க்கு சம்பந்தமான விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு தென்கிழக்கில் தெற்கு பார்த்த வீடு, அந்த தெற்கு நோக்கி ஒரு தெரு வருது அப்படின்னா தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்து தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் அவன் பிஸ்னஸில் மிகப்பெரிய டாப்பில் இருப்பான். ஓகே, அவனை அடிச்சுக்கவே முடியாது. எங்கே இருந்தோன்னா மணி ஃப்ளோ வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எது சார் அடுத்த பெஸ்ட்டு வாசல் அப்படின்னா, சார் நான் எனக்கு இந்தியாவே பிடிக்கல சார், நான் யூஏஇ ஓடி போகிறேன், இப்போ அங்கேயும் குண்டு போடுறேன் சார், என்ன சார் பண்ணுறது? சரி சார் நான் வெளிநாடு வேற எங்கன்னா ஓடி போகிறேன் சார் அப்படின்னா வடமேற்கில் மேற்கு வாசல் சிறந்தது. அப்போ வடமேற்கில் மேற்கு வாசல் வச்சோம் அப்படின்னா நம்மளையே அறியாமல் இந்த பிரபஞ்சம் நம்மளை வெளிநாட்டுக்கு கடத்திடும். நிச்சயமாக சார். இப்போது எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு மணி ஃப்ளோ இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நான் அடுத்த கட்டம் போக முடியல அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என் குருநாதர் சொன்னது ட்ராவல் பண்ணுங்கன்னு. ஐயா உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்கான்னு கேட்போம். இருக்குது அப்படின்னா இது மாதிரியான அரபு நாடுகளுக்கு போயிட்டு வாங்க. அரபு நாடுகள் வந்து என்ன சம்மந்தம்னா ராகு சம்மந்தப்பட்டது. அப்போ ராகு சம்மந்தப்பட்ட நாடுகளுக்கு நம்ம ஃப்ளைட் ஏறி போயிட்டு சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, இதுக்கு தான் பயணப்பட சொல்கிறது. அப்போது யாரெல்லாம் வந்து வடமேற்கு மேற்கு வாசலில் இருக்காங்களோ அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெளிநாடுகளில் இருப்பாங்க. வெளிநாட்டு பணமானது அவங்க வீட்டில் புழங்கும். இதுதான் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு அமைப்பை கொடுக்குமா. ஓகே சார். இல்லை நான் வந்து இந்த ஊரை விட்டே ஓடிடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், எனக்கு க்ரீன் கார்டு வேணும் சார், க்ரீன் கார்டு கிடைக்கல சார், ஆனால் நான் அந்த நாட்டிலே செட்டில் ஆகிடணும் சார், கனடாவிலே செட்டில் ஆகிடணும், இல்லை அமெரிக்காவில் செட்டில் ஆகிடணும், இல்லை ஏதோ ஒரு நாட்டில் நான் செட்டில் ஆகிடணும் சார். அவங்க வீடெலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வடமேற்கில் போர் போட்டிருப்பான், இல்லைன்னா வடமேற்கில் மேற்கு பக்கம் வந்து கிணறு இருக்கும். ஓகே, அவங்க எல்லாருமே வந்து தாய்நாட்டை விட்டுட்டு வெளிநாடுகளில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாடி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னா ஒருத்தர் சினிமா ஃபீல்டில் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் எதனா ஒரு சுவாமி இருக்கான்னா திருப்பதி பெருமாள் தான் சுவாமி. ஒவ்வொரு திக்கும் ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு விஷயமும் நிறைய விஷயங்களுக்கு தொடர்புடையது, நம்மளுடைய உயர்வுக்கு தொடர்புடையது. ஓகே சார்.